புனித வாரமாம் தவக்காலத்தின் 5ஆம் நாள். நேற்றைய தினத்தில் யூதாஸ் இஸ்காரியோத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றும் ஒரு சில மணித்துளிகள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே முதலாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட யூதாஸ் இஸ்காரியோத்தின் மரணத்தின் மூலமாக நாம் கற்க வேண்டிய பாடம் என்ன என்பதை பற்றி ஒரு சில மணித்துளிகள் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆம், கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த பின்பு யூதாஸ் அன்னை மரியாளின் பார்வையிலிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பார்வையிலிருந்தும் ஓடி ஒளிகிறான். தான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டோம் என்று அவனுக்கு தெரிகிறது. ஆனால் மன்னிப்பு கேட்க மனமில்லாமல் முற்றிலுமாக புத்தி பேதளித்தவனாக நாய்கள் இங்கும் அங்கும் அவனை காயப்படுத்த முகம் முழுவதும் இரத்தம் பாய்ந்தோடுகிறது. அவனுக்குள்ளாக ஒரு கேள்வி, நான் ஏன் இதை செய்தேன் என்று கேட்டிருந்தால் இன்று வரலாற்றின் பக்கங்களில் எனக்கு தெரியவில்லை. ஆனால் யூதாஸ் இஸ்காரியத்து கூட ஒரு புனிதனாக மாறியிருக்கலாம். பல நேரங்களில் அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் நமது மனதில் விதைக்கும் எண்ணம் என்னவென்றால், நீ பாவி, நீ அருவருக்கத்தக்கவன், நீ கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவன், நீ வேண்டாம் என்ற செய்தி மட்டுமே. ஆனால் உண்மை அதுவல்ல. கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், நம் பாவங்களை மன்னிக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அன்னையினுடைய ஆறுதல் அந்த கரங்களுக்கும் கண்களுக்கும் நாம் அண்டி வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அண்டி வந்து, உண்மையாகவே அப்பா, நான் பாவம் செய்தேன், மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் பிசாசானவன் அங்கே தூக்கிலிடப்படுகிறான். மாறாக நாம் கிறிஸ்துவை விட்டு விலகிச் செல்லும் பொழுது நாம் தூக்கிலிடப்படுகிறோம். இன்றைய தினத்திலே யூதாஸ் இஸ்காரியத்தோடு சேர்ந்து தூக்கிடப்படக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன? இஸ்காரியத்தோடு சேர்ந்து நம் மனதில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அல்லவா? நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அல்லவா? இன்னும் எத்தனையோ தூக்கிலிடப்பட வேண்டிய நிகழ்வுகள், எண்ணங்கள், செயல்பாடுகள் இருக்கின்றன. அவற்றை நாம் தூக்கிலிடுவோம். நான் இயேசுவின் பிள்ளை என்று தைரியமாக உரக்கச் சொல்லி அதே தொனியோடு நாம் இந்த 5ஆம் நாளில் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நெருங்கி வருவோம். அருட்சாதனத்தின் மூலமாக கிறிஸ்துவை உட்கொள்வோம். நற்கருணை வடிவில் வாழும் நம் இயேசு நமக்காக காத்திருக்கிறார். இந்த பாடல் தவக்காலத்தில் நமது இதயத்திற்கு மீண்டும் ஒரு நெருங்கிய பாடல். நற்கருணை வடிவிலே வாழும் இயேசுநாதா, எந்தன் ஜீவன் வீணையாக்குவேன் நான், உன்னை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழ்ந்து பாடுவேனே நான். நற்கருணை வடிவிலே வாழும் இயேசுநாதா, எந்தன் ஜீவன் வீணையாக்குவேன் நான், உன்னை வாழ்த்தி பாடுவேன், போற்றி புகழ்ந்து பாடுவேனே நான்.